கண்டுபிடிக்கிறாரு. அந்த குறி சொல்ற பொண்ணு உண்மையான உண்மையதான் சொல்லுது, மாற்று கருத்து கிடையாது. அந்த பொண்ணு மறுபடியும் என்ன சொல்லுதுன்னா, பவுல பார்த்து என்ன சொல்லுதுன்னா, இவர் தேவனுடைய ஊழியக்காரரு, இவரோடு கூட போங்க, இவர் நல்லவரு, இதெல்லாம் சொல்லுது. ஆனா உண்மை, மாற்று கருத்து கிடையாது. ஆனா பவுலுக்கு என்ன சொல்றாரு, நீ தான் எனக்கு சாட்சி கொடுக்கிறது, ஒரு அசுத்தாவி எனக்கு சாட்சி கொடுக்கறத வானான்னு சொல்லிட்டு அந்த ஆவியை அந்த பெண்ணுகிட்ட அகற்றுறாரு. புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறியக்கூடிய வரங்கள், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள் நீங்க கண்டுபிடிக்கலாம். சொல்றோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனியை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல பவுல் வந்து அழகா கண்டுபிடிக்கிறார் பாருங்க. படிமா 16. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏறுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண். குறி சொல்றது உண்மைதான். இன்னைக்கு சத்துவானம் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து குறி சொல்ல வைக்கிறோம். குறி சொல்றது உண்மை. இந்துக்களோ இல்லைனாக்கா முஸ்லிம்களோ மற்ற இடத்துலயோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு குறி சொல்றாங்க. அந்த குறி சொல்றது உண்மையாவும் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது பவுல் வந்து ஆராயிரம். அது மட்டும் இல்லாம பவுலே சொல்லுறது கீழே பாருங்களேன்.